Hello friends, இன்னைக்கான டாபிக் AS2 valuation of inventories. ஸோ அதோட ஆப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா to formulate the method of computation cost of inventories. ஸோ இன்வென்டரிஸ்னாவே ஸ்டாக்கை குறிக்கிறது. அதை எப்படி ஃபார்முலேட் பண்ணுறது, எந்த மெத்தடில் அந்த இன்வென்டரிஸை அதோட காஸ்ட்டை கண்டுபிடிக்கணும், இதான் அதோட ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ். டு டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் விச் இஸ் ஷோன் இன் த பேலன்ஸ் ஷீட் till its sale and recognition as revenue. ஸோ நமக்கு பேலன்ஸ் ஷீட்டில் இருக்க க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் அந்த க்ளோசிங் ஸ்டாக் அதோட சேல் வேல்யூவாக மாறுறதுக்கு முன்னாடியும், இல்லைனா சேல்னாலும் ரெவன்யூவாலும் ஒன்று தான், அதோட சேலாக மாறுறதுக்கு முன்னாடி, இல்லைனா அதை நம்ம விற்று காசாகிற வரைக்கும் அதோட வேல்யூ என்ன இருக்கோ அதை மென்ஷன் பண்ணணும். இதுதான் அதோட ஆப்ஜெக்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன சொல்கிறாங்கன்னா, அதோட மெத்தட், அந்த காஸ்ட்டை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் க்ளோசிங் ஸ்டாக் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்க வேல்யூவை நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். எது வரைக்கும் நம்ம டிட்டர்மைன் பண்ணணும்னா, அது விற்கிற வரைக்கும், அண்ட் தென் அது ரெவன்யூவாக நம்ம கன்சிடர் பண்ணுற வரைக்கும் நம்ம அதோட வேல்யூ டிட்டர்மைன் பண்ணணும். நான் அப்ளிகபிலிட்டி. Work in progress under construction contract including directly related to service contract AS7 construction contract. Okay. ஸோ நான் அப்ளிகபிலிட்டி, இந்த இன்வென்ட்ரிஸில் எதெல்லாம் அப்ளிகபிளே ஆகாது அப்படின்னு பார்த்தோம்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டில் இருக்க ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இது எதில் வருதுன்னா AS7ல் வருதுன்னு குறிப்பிட்றாங்க. ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அரைசிங் இன் ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபார் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். ஸோ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் இருக்கிறதும் வராது. அந்த பிஸ்னஸ் எதை பொறுத்து இருக்கும்னா சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் பொறுத்து இருக்கும். incomplete consultancy services, incomplete merchant bank activities, அதுக்கான எக்ஸாம்பிள் இது. ஸோ ஒரு கன்சல்டன்சி சர்வீசஸாக இருக்கலாம், இல்லை மெர்ச்சன்ட் பேங்க் ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம். இது இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னா, ஒர்க் இன் ப்ராக்ரஸாக இருந்தாவே நமக்கு இன்வென்ட்ரிஸில் அடங்காது. ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டை தான் நம்ம இன்வென்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எதுலனா கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டில் இருக்குது, அது நமக்கு அடங்காது. அது எதுக்குள்ளே வருதுன்னா சர்வீஸ் கான்ட்ராக்டை குறிக்குது, அது AS7. செகண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸாக இருந்தாலும் அது சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்காக இருந்ததுன்னா அது அப்ளிகபிள் ஆகாது. அதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னா இன்கம்ப்ளீட் கன்சல்டன்சி சர்வீசஸ், இன்கம்ப்ளீட் மர்ச்சன்ட் பேங்க் ஆக்டிவிட்டீஸ். Financial instrument held as stock in trade, shares, debentures, bonds, etc. ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு ட்ரேடில் இருந்ததுன்னா, அதாவது ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ், பாண்ட்ஸ், இது எதுவுமே நமக்கு இன்வென்ட்ரிஸாக கன்சிடர் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ப்ரொடியூசர்ஸ் இன்வென்ட்ரிஸ் லைக் லைஃப் ஸ்டாக், அக்ரிகல்ச்சுரல் அண்ட் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ், மினரல்ஸ், ஆயில்ஸ், ஓர்ஸ் அண்ட் கேஸஸ் சச் அஸ் வேல்யூட் அட் நெட் ரியலைசபிள் வேல்யூ. ஸோ எதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ, லைஃப் ஸ்டாக், அக்ரிகல்ச்சுரல் ப்ராடக்ட்ஸ், ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ், மினரல்ஸ், ஆயில்ஸ், இதெல்லாம் நமக்கு நெட் ரியலைசபிள் வேல்யூவில் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அண்ட் தென் இதெல்லாம் நம்ம இன்வென்ட்ரிஸாக கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ளிகபிலிட்டியில் சொல்கிறாங்க. அப்போ இன்வென்ட்ரிஸில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும், ஃபர்ஸ்ட் அதுக்கான ஆப்ஜெக்டிவ் பார்த்தோம். இன்வென்ட்ரிஸில் நமக்கு எதெல்லாம் வராதுன்றதை பார்த்தோம். இப்போ இன்வென்ட்ரிஸில் எதெல்லாம் வரும்ன்றதை பார்க்க போகிறோம். ஹெல்டு ஃபார் சேல் இந்த ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், அதாவது ஃபினிஷ்டு குட்ஸ். நம்ம ஃபினிஷ்டு குட்ஸை தான் சேல் பண்ண ரெடி பண்ணி வச்சுருப்போம். ஸோ ஹெல்டு ஃபார் சேல், என்ன குட்ஸ் சேலுக்கு ரெடியாக இருக்கோ அதை இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் சச் சேல், ரா மெட்டீரியல் அண்ட் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், அந்த சேலுக்கு ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கிற மெட்டீரியல், அதாவது ரா மெட்டீரியலையும் ஒர்க் இன் ப்ராக்ரஸையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்வென்ட்ரின்னு சொல்லுவோம். இந்த ஃபார்ம் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆர் சப்ளைஸ் consumed in production process or in the rendering of services, stores, spares, raw material, consumable. ஸோ அது ரா மெட்டீரியலாகவும் இருக்கலாம், இல்லை ஃபுல்லாக முடித்து சப்ளை பண்ணுற ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். அது என்ன ப்ராசஸில் இருக்கணும்னா ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் இருக்கணும். அதை நம்ம இன்வென்ட்ரின்னு சொல்லுவோம். இன்வென்ட்ரிஸ் டு நாட் இன்க்ளூட் மிஷினரி. ஸோ இன்வென்ட்ரிஸில் எப்பயுமே நம்ம மிஷினரியை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸ்பேர் பார்ட்ஸ், சர்வீஸ் எக்யூப்மெண்ட்ஸ், ஸ்டாண்ட் பை எக்யூப்மெண்ட், ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட். ஓகே, ஸ்பேர் பார்ட்டாக இருக்கலாம், இல்லை சர்வீஸ் எக்யூப்மெண்ட்டாக இருக்கலாம். ஏதாவது எக்யூப்மெண்ட், மிஷினரி. ஸ்டாண்ட் பை எக்யூப்மெண்ட்னா எதை சொல்கிறாங்கன்னா பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டை தான் ஸ்டாண்ட் பை எக்யூப்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் எக்யூப்மெண்ட் அண்ட் தென் ஸ்பேர் பார்ட்ஸ் இதெல்லாம் இன்வென்ட்ரியாக கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரிஸ். இன்வென்ட்ரிஸை எப்படிலாம் வேல்யூ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி நெட் ரியலைசபிள் வேல்யூ. இதில் எது லோயர் அமௌண்ட்டாக இருக்கோ அதோட வேல்யூ தான் வந்து இன்வென்ட்ரியோட வேல்யூ. கம்பேரிசன் கேன் பி டன் பை ஐட்டம் ஆர் பை குரூப் ஆஃப் ஐட்டம்ஸ். ஸோ இதுக்கான கம்பேரிசன் வந்து ஈச் ஆஃப் த ஐட்டம்ஸ் மூலியமாகவும் பண்ணலாம், இல்லைனா வந்து மொத்த ஒரு குரூப்பாக கன்சிடர் பண்ணி அதுலேருந்து கூட நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரியோட மீனிங். ஸோ காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில் நம்ம எந்தெந்த காஸ்ட்லாம் எடுத்துப்போனால் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ், காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன், அதர் காஸ்ட்டில் எது நமக்கு வரும்னா லொக்கேஷன் அண்ட் கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸில் நமக்கு எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா பர்ச்சேஸ் ப்ரைஸ், டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், ஃப்ரைட் இன்வர்ட், அதர் எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்ஸ் டு அக்யூசிஷன். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ப்ரைஸு, அதுக்கு கட்டுற டியூட்டி இல்லை டாக்ஸஸ், டியூட்டி கட்டி அந்த பர்ச்சேஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்டையும் நம்ம எடுத்துகிட்டு வர ஒரு டிரான்ஸ்போர்ட் தேவை, அதான் ஃப்ரைட் இன்வர்ட். அதர் எக்ஸ்பெண்டிச்சர், இந்த அதர் எக்ஸ்பெண்டிச்சரில் ரிலேட்ஸ் டு அக்யூசிஷன், அந்த பொருளை வாங்குறதுக்காக வேறு என்னெல்லாம் செலவு இருக்கோ அது எல்லாமே காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸில் வரும்னு சொல்கிறாங்க. less duties and taxes recovered by enterprises from tax authorities. ஸோ நம்ம டேக்ஸ் அத்தாரிட்டிஸ்லேருந்து அந்த டியூட்டிஸையும் டாக்ஸஸையும் நம்ம ரிகவர் பண்ணிட்டோம்னா அதை கண்டிப்பாக நம்ம லெஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா ட்ரேட் டிஸ்கவுண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ரிபேட் இல்லைனா டியூட்டி ட்ராபேக், இது மூணுத்தில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக நம்ம டிடக்ட் பண்ணணும் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ்லேருந்து. நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன். காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன் it consists of the cost directly related to the units plus systematic allocation of fixed and variable production overheads that are incurred in converting material into finished goods. ஸோ ஒரு காஸ்ட் வந்து டைரெக்டாக அதுக்கான யூனிட்ஸ்க்கு ரிலேட் ஆச்சுன்னா அது நெக்ஸ்ட் சிஸ்டமேட்டிக் அலோகேஷன், ஃபிக்ஸ்டாக இருக்கட்டும் இல்லை வேரியபிளாக இருக்கட்டும், இதுக்கான எக்ஸ்பென்சஸ் எப்படி வந்து ஒரு மெட்டீரியல் வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு இருக்கிற ப்ராசஸாக இருக்கோ அந்த காஸ்ட்டையும் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரெண்டு காஸ்ட், ஒரு காஸ்ட் வந்து டைரெக்டாக ரிலேட் ஆனது, நெக்ஸ்ட் காஸ்ட் வந்து ஃபிக்ஸ்ட் அண்ட் வேரியபிள் ஓவரேஜ் ப்ரொடக்ஷன், அது வந்து அந்த மெட்டீரியலை ஃபினிஷ்டு குட்ஸாக கன்வெர்ட் பண்ணும் போது என்னென்னலாம் செலவு வருதோ அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபிக்ஸ்டு ப்ரொடக்ஷன் ஓவரேஜ் வந்து இன்டைரக்ட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அது எப்பயுமே வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். எது கூட இருக்கும்னா வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷனோட அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அலோகேஷன் ஆஃப் ஃபிக்ஸ்டு ப்ரொடக்ஷன் ஓவரேஜ் இஸ் டன் ஆன் நார்மல் கெப்பாசிட்டி. வேரியபிள் ப்ரொடக்ஷன் ஓவரேஜ் வந்து இன்டைரக்ட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஃபிக்ஸ்டு ப்ரொடக்ஷன் ஓவரேஜும் வேரியபிள் ப்ரொடக்ஷன் ஓவரேஜும் ரெண்டுமே இன்டைரக்ட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான். ஆனால் ஃபிக்ஸ்டு ப்ரொடக்ஷன் ஓவரேஜ் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்லி. ஆனால் வேரியபிள் ப்ரொடக்ஷன் ஓவரேஜ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும், டைரக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ வேரி ஆகிட்டே இருக்கும் அதோட வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷனோட. அலோகேஷன் ஆஃப் வேரியபிள் ப்ரொடக்ஷன் ஓவரேஜ் இஸ் டன் ஆன் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். ஸோ நம்ம நல்லா நோட் பண்ணிக்கணும், ஃபிக்ஸ்டு ப்ரொடக்ஷன் ஓவரேஜ் வந்து நமக்கு இன்டைரக்ட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், வேரியபிள் ப்ரொடக்ஷன் ஓவரேஜும் நமக்கு இன்டைரக்ட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஃபிக்ஸ்டு ப்ரொடக்ஷன் ஓவரேஜ் வந்து நமக்கு ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், வேரியபிள் ப்ரொடக்ஷன் ஓவரேஜ் வந்து நமக்கு வேரிஸ் அக்கார்டிங் டு த வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ அலோகேஷன் ஆஃப் ஃபிக்ஸ்டு ப்ரொடக்ஷன் வந்து நார்மல் கெப்பாசிட்டியில் நடக்கும். அலோகேஷன் ஆஃப் வேரியபிள் ப்ரொடக்ஷன் வந்து ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் மூலிமா நடக்கும். இப்போ ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ் இருந்ததுன்னா அதோட காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? கண்டிப்பாக பண்ண முடியாது. ரெண்டு ப்ராடக்ட்டும் வந்து நமக்கு கலந்துருக்கும். ஸோ ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. அப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியாத சமயத்தில் அதோட ரேஷ்னல் இல்லை கன்சிஸ்டன்ட் பேசிஸில் நம்ம அதோட காஸ்ட்டை வந்து நம்ம எடுத்துப்போம்னு சொல்கிறாங்க. இப்போ அது வந்து பை ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா ஸ்கிராப் ஆர் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் ஆர் நாட் ஆஃப் மெட்டீரியல் வேல்யூ. They are measured at net realizable value. Then the net realizable value is deducted from cost of conversion. Net cost of conversion is distributed among the main products. என்ன சொல்கிறாங்கன்னா பை ப்ராடக்ட்ஸோட ஸ்கிராப்பும் வேஸ்ட் மெட்டீரியலும் நம்ம மெட்டீரியல் வேல்யூவாக நம்ம எடுத்துக்கவே மாட்டோம்னு சொல்கிறாங்க. அது வந்து நெட் ரியலைசபிள் வேல்யூவில் தான் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெட் ரியலைசபிள் வேல்யூவை வந்து காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷனில் வந்து நம்ம வந்து டிடக்ட் பண்ணிக்கணும். ஸோ பை ப்ராடக்ட்ஸோட ஸ்கிராப் அண்ட் வேஸ்ட்டை வந்து நம்ம மெட்டீரியல் வேல்யூவாக எடுக்க மாட்டோம். அதோட மெட்டீரியல் வேல்யூவை நம்ம நெட் ரியலைசபிள் வேல்யூவில் தான் வந்து கன்சிடர் பண்ணுவோம். அந்த நெட் ரியலைசபிள் வேல்யூவை காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன்லேருந்து நம்ம லெஸ் பண்ணி அதோட மெயின் ப்ராடக்டோட நம்ம ஆட் பண்ணிப்போம்னு சொல்கிறாங்க.
ஸோ காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷனில் 3 விஷயம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து டைரெக்டாக ரிலேட் ஆகுது, இன்டைரக்டாக ரிலேட் ஆகிறது 2 விஷயம், ஃபிக்ஸ்ட் அண்ட் வேரியபிள். ஃபிக்ஸ்டு வந்து எப்பயுமே ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், வேரியபிள் எப்பயுமே வந்து வேரி ஆகிட்டே இருக்கும் வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷனோட. ஸோ இதோட ஃபிக்ஸ்டோட அலோகேஷன் வந்து நார்மல் கெப்பாசிட்டி, வேரியபிள் ப்ரொடக்ஷனோட அலோகேஷன் வந்து ஆக்சுவல் ப்ரொடக்ஷனை பொறுத்து இருக்கும். இப்போ ஜாயின்ட் ப்ராடக்ட்ஸாக இருந்ததுன்னா ரேஷனல் அண்ட் கன்சிஸ்டன்ட் பேசிஸில் ரெண்டுத்துக்கும் வந்து அதோட காஸ்ட்டை பிரித்து கொடுப்பாங்க. பை ப்ராடக்டாக இருந்ததுன்னா அதோட வேஸ்ட் மெட்டீரியலை நம்ம கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். நெட் ரியலைசபிள் வேல்யூவை வந்து காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன்லேருந்து நம்ம லெஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் அதர் காஸ்ட். காஸ்ட் இன்கர்ட் இன் bringing the inventories to their present location and condition. ஸோ அதர் காஸ்ட்னாவே முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட இன்வென்ட்ரிஸை நம்மளோட ப்ரெசன்ட் லொக்கேஷனுக்கு கொண்டு வரத்துக்கான எல்லா எக்ஸ்பென்சஸையும் தான் நம்ம அதர் காஸ்ட்டுன்னு எடுத்துப்போம். ஐட்டம்ஸ் டு பி எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரிஸ். ஸோ காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரிஸில் நமக்கு என்னென்ன ஐட்டம்லாம் இருக்கக்கூடாது, எக்ஸ்க்ளூட் ஆகணும் அப்படின்னா அப்நார்மல் அமௌண்ட் ஆஃப் வேஸ்டட் மெட்டீரியல், லேபர், அதர் ப்ரொடக்ஷன் காஸ்ட், ஸ்டோரேஜ் காஸ்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் பாரோயிங் காஸ்ட். இது எதுவுமே நமக்கு வந்து இன்வென்ட்ரிஸ்க்கு டைரெக்டாக வந்து ரிலேட் ஆகலை. ஸோ அப்நார்மல் அமௌண்ட் ஆஃப் வேஸ்டட் மெட்டீரியல், லேபர், அதர் ப்ரொடக்ஷன் காஸ்ட், ஸ்டோரேஜ் காஸ்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் பாரோயிங் காஸ்ட். இது எதுவுமே நமக்கு வந்து இன்வென்ட்ரிஸோட நம்ம கனெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் காஸ்ட் ஃபார்முலா. ஸோ எந்த ஃபார்முலா வச்சு நம்ம எந்த மெத்தட் வச்சு நம்ம வந்து இன்வென்ட்ரிஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிக் ஐடென்டிஃபிகேஷன் மெத்தட். இது வந்து டைரக்ட்லி லிங்க்ஸ் த காஸ்ட் டு ஸ்பெசிஃபிக் ஐட்டம் ஆஃப் இன்வென்ட்ரி. ஸோ இந்த ஐடென்டிஃபிகேஷன் மெத்தட் வந்து டைரெக்டாகவே இன்வென்ட்ரியோட நமக்கு வந்து லிங்க் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பாசிபிள் இல்லை அப்படின்னா, இது அப்ளிகபிள் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட் 2 ஸ்டெப் இருக்குது. FIFO ஆர் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட். when it is not practical to calculate cost, ஸ்டாண்டர்ட் காஸ்ட் அண்ட் ரீட்டைல் மெத்தட். இந்த 2 மெத்தடில் வச்சு தான் நம்ம வந்து காஸ்ட்டை வந்து கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிக் ஐடென்டிஃபிகேஷன் மெத்தட். இது வந்து டைரெக்டாக நம்மளோட ஐட்டமோட இது வந்து லிங்க் பண்ணும். இந்த காஸ்ட் நமக்கு அப்ளிகபிள் ஆகலைன்னா FIFO அண்ட் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட்டோட நம்ம வந்து கண்டுபிடிப்போம். இது ரெண்டுமே வந்து நமக்கு வந்து செட் ஆகலைன்னா, எதுவுமே நம்மளால் ப்ராக்டிக்கலாக கால்குலேட் பண்ண முடியலன்னா ஸ்டாண்டர்ட் காஸ்ட் அண்ட் ரீட்டைல் மெத்தட் மூலமா வந்து நம்மளோட அதை வந்து காஸ்ட்டை வந்து கண்டுபிடிப்போம். நெட் ரியலைசபிள் வேல்யூ. ஸோ நெட் ரியலைசபிள் வேல்யூனா அதோட செல்லிங் ப்ரைஸை தான் வந்து சொல்கிறாங்க. அதுலேருந்து நம்ம 2 விஷயத்தை மைனஸ் பண்ணிக்க போகிறோம். எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஆஃப் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் வந்து ஒரு பொருளை விற்கிறதுக்காக நம்ம என்னென்னலாம் வந்து எக்ஸ்பென்சஸ் பண்ணமோ அதையும் வந்து நம்ம லெஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை ரெண்டுத்தையும் செல்லிங் ப்ரைஸ்லேருந்து லெஸ் பண்ணோம்னா நமக்கு நெட் ரியலைசபிள் வேல்யூ கிடைக்கும். நெட் ரியலைசபிள் வேல்யூ ரொம்ப ரிலையபிளாக இருக்கும். அட் த டைம் ஆஃப் வேல்யூவேஷனில் என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் அதில் போடுவாங்க. எஸ்டிமேஷன் இஸ் மேட் அட் பேலன்ஸ் ஷீட் டேட். எஸ்டிமேஷன் ஆஃப் நெட் ரியலைசபிள் வேல்யூ. இப்போ ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வந்து அதோட ரா மெட்டீரியலோட அதிகமான ப்ரைஸில், அதாவது அதோட காஸ்ட்டை விட இல்லைனா அதோட அபவ் காஸ்ட் இல்லைனா அபவ் காஸ்ட் அப்படி விற்றுருந்தாங்கன்னா அதோட ரா மெட்டீரியலுக்கான எஸ்டிமேஷன் எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா காஸ்ட்டை பேஸ் பண்ணி இருக்கும். இப்போ ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் வந்து ரா மெட்டீரியல் இல்லைனா சப்ளையோட கம்மியான விலையில் விற்றுருந்தாங்கன்னா அதோட எஸ்டிமேட்டட் ரியலைசபிள் வேல்யூ வந்து அது ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரைஸை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ ஃபினிஷ்டு ப்ராடக்ட் அதோட ரா மெட்டீரியலோட காஸ்ட்டை விட அதிகமாக விற்றுருந்தாங்கன்னா, ரா மெட்டீரியல் காஸ்ட்டை விட அபவாக விற்றுருந்தாங்கன்னா காஸ்ட்டில் வந்து அதை வேல்யூ பண்ணுவாங்க. ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வந்து ரா மெட்டீரியலோட காஸ்ட்டை விட கம்மியாக விற்றுருந்தாங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரைஸில் வந்து எஸ்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நமக்கு எதெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன அக்கௌண்டிங் பாலிசி வச்சு இன்வென்ட்ரியை மெஷர் பண்ணோம், என்ன ஃபார்முலா வச்சு இன்வென்ட்ரியை மெஷர் பண்ணோம், அண்ட் தென் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்வென்ட்ரிஸ், ரா மெட்டீரியலா, ஒர்க் இன் ப்ராக்ரஸா, ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸா, ஸ்டாக் இன் ட்ரேடா, ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸா, லூஸ் டூல்ஸா, இல்லை வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக் நேச்சராக இருக்கா, ஸோ எந்த டைப்க்கான இன்வென்ட்ரிஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன அக்கௌண்டிங் பாலிசி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ஒரு நோட்டாக போட்டு நம்ம டிஸ்க்ளோஸ்மெண்ட் பண்ணணும். இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 2 வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினச்சிருக்கேன். ஸோ புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.